வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு ஒரு vlog தாங்க பார்க்க போகிறோம். என்ன vlogன்னு இதை பார்த்த உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் என்னெல்லாம் ஃபன் பண்ணோம், எப்படி இருந்துச்சு இந்த கெட் டுகெதர் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கெட் டுகெதர் நடந்து எப்படியும் ஒரு 2 வாரம் மேலேயே இருக்கும். நாங்கள் என்னெல்லாம் ஃபன் பண்ணோம், எப்படிலாம் அந்த நாள் போச்சு அப்படின்றது எல்லாமே பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை முதல் தடவை பார்க்குறீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மீ ரஞ்சனி. வீக்கெண்ட் போல் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அப்படியே கேதர் ஆகிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கே வந்து பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மியா பார்க்கு தான். அங்கே வந்து ப்ளே ஏரியா இருக்குது, ப்ளஸ் நம்மளுக்கும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும். லஞ்ச் வந்துட்டு நாங்களே செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தோங்க. ஒருத்தவங்களும் ஒரு இது வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. வெரைட்டி ரைஸாக தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா சாதம் சாம்பார்னால் அது எல்லாமே சிந்தாமல் எடுத்துகிட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? அதனால சரி வெரைட்டி ரைஸ்னால் ஈஸியாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தது, செம்மையாக இருந்ததுங்க. அன்றைக்கி டிஷ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. யார் யார் என்னென்ன செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் நம்ம ஜீவிதா பண்ணியிருந்தாங்க. ஜீவிதா 2 அவங்க பண்ணியிருந்தாங்க. நல்ல மாதுளம்பழம்லாம் போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. புதினா சாதமும் சேனைக்கிழங்கு ஃப்ரையும் வந்துட்டு சுகன்யா பண்ணியிருந்தா. ஒயிட் ரைஸு, காரக்குழம்பு, சக்கரை பொங்கல் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டு கார்த்திகா பண்ணியிருந்தாங்க. கீ ரைஸும் குலாப் ஜாமுனும் வந்து நான் செஞ்சுருந்தேன். புளி சாதமும் கேசரியும் வந்து சஜியக்கா பண்ணியிருந்தாங்க. அந்த கேசரி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருந்தது. அவங்க அதான் சொன்னாங்க, ரவா கேசரிக்கு வந்து நம்ம நெய் விட்டு செய்வோம், ஆனால் அவங்க வந்து ஃபுல்லாகவுமே வந்து பட்டரில் தான் செய்வாங்களாம். ஸோ டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக அல்டிமேட்டாக இருந்துச்சு. நான் ரொம்ப வந்து விரும்பி சாப்பிட்டேன். நிஷா வந்துட்டு பிரியாணி செஞ்சுருந்தாங்க. நல்லா டேஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. பிரியாணி, எக்கு, அதுக்கடுத்து கத்திரிக்காய் கிரேவி, கேசரி எல்லாமே பண்ணியிருந்தாங்க. டிஷ் வைஸ் பார்த்திங்கன்னா எல்லாரோடதும் பார்த்திங்கன்னா டாப் நாச்சுன்னு தான் சொல்லணும். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது. எல்லாருமே அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். லெமன் ரைஸோ கொண்டக்கடலை சுண்டலும் வனஜா பண்ணியிருந்தாங்க. கோபிகா ப்ரான் தொக்கு பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு குட்டீஸ்க்கு வந்து நான் போட்டு கொடுத்துட்டேங்க. அவங்கள சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அச்சு வந்து தனியாக எடுத்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. அவளுக்கு மெயினாக அந்த வத்தல் அப்பளம்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சுருந்தாங்களா, அது எல்லாமே வந்துட்டு ஃபஸ்ட்டு அதை தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டா. அதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டானா அடுத்து ஃபுட்டு சாப்பிட மாட்டாச்சோ, அதனால தான் சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவளுக்கு ஊட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டது அவ்வளோ ஒரு ஜாலியாக செம்ம சந்தோஷமாக இருந்ததுங்க. நம்ம ஊர்லலாம் ஏதாவது ஒரு விருந்து அப்படின்னா இப்படி தான் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏதோ ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு வந்த ஃபீல் இருந்துச்சு. அந்த அன்னைக்கு குளிருமே அந்தளவுக்கு இல்லை. ஸோ அதுவுமே எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக போச்சு. நிறைய கேம்ஸு, ரீல்ஸு அப்படி சொல்லிட்டு எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இது என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னா ஸ்குவிட் கேம் தாங்க விளாண்டுட்ருக்கோம். இதில் நான் எங்கே காணன்னு தானே கேட்குறீங்க. எடுத்த உடனே ஃபஸ்ட் அவுட் ஆனது நான் தான். அதனால தான் சரின்ட்டு வெளில வந்தாச்சு. இதில் ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறது ஒரு பெரிய கஷ்டமாக தான் இருந்தது. இதில் இந்த பிள்ளைங்க வேறு சைடில் நின்று சிரிப்பு முட்டது கண்டிப்பாக வந்து நம்ம அசைகிற மாதிரி தான் ஆயிடுச்சு. எனக்கு ஆபத்து இந்த 3 பேர் தான். இவங்க தான் என்ன தருவாங்க. அண்ணா பிடிக்குமா? அண்ணா உங்க கண்ணுல அண்ணா தெரியுது. ப்ரோ நீங்க இங்க தெரியுறீங்களா ப்ரோ? ஓகே ஓகே. அவுட் 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 அவுட். அவுட் 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 அவுட். அனதா கிட்ட ஜெயிக்க போறாங்க. இங்க ஒரு தலை இருக்கு பாரியா, தலைய காமிச்சு இரு நான் வர இரியா வீடியோல இருக்குங்க பாரு, கண்ணு மூடி. அவங்க அந்த மாதிரி அவுட் அவுட் இல்ல. அண்ணா சொல்றேன், அண்ணா நான் நல்ல பொண்ணு பாக்குறேன், ஜீவிதாவை பாக்குறேன். இப்போங்க நீங்க சிரிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல வாய்ப்புனா அண்ணா அவர் எதுக்குமே அசைய மாட்டாரு. ஏய் ஒருத்தர் கடை தண்ணி 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 குடிக்கிறார் ஒருத்தர். இவர்தான் செம்ம செம்ம சூப்பர் அண்ணா. அவங்க நான் சிரிக்கலன்னு தலையை ஆடிட்டாங்க தானே. இப்ப நீங்க தான் எங்களுக்கு ஸ்டாச்சு பண்ணுங்க. ஜித்து சிரிக்கிறாருல்ல.
சிரிக்கிறாரு சிரிக்கிறாரு ஜித்துவும் சிரிக்கிறாரு. வெறியா விளையாடுறாங்க வெறித்தனமா. இங்க வாங்க மியூசிக் போடுங்க. பில்லா மியூசிக் போட்டாதான் காலி பண்ணல. இவர் ஆல்மோஸ்ட் பாதி சிரிப்புல தான் இருக்காரு. கொஞ்சம் இன்னும் சிரிச்சா அப்ப பத்திரமா பாத்துங்க இந்த பாப்பா. நான் அடிக்கிறாங்க அக்கா. இன்னொன்னு அக்கா இன்னொன்னு அக்கா. நடியா இப்ப நடிச்சு காட்டியா இன்னொரு ப்ரோ கரெக்டா பண்ணிட்டாங்க தத்துவமே பண்றாங்க. ஐயோ டைமிங் வெச்சிங்க இப்படியே அடிக்கணும் அப்படின்றாங்க அக்கா. அவ்வளவுதான். திரும்ப திரும்ப பண்றீங்க. அந்த காதுல பண்றது தலையில வைக்கிறதெல்லாம் திருப்பி பண்ணாதீங்க. அந்த முத்திரையை வைக்க கூடாதுன்னா அந்த நடன முத்திரையை மட்டும் வைக்காதீங்க. அந்த பரதநாட்டிய முத்திரையை ஹலோ அவ்வளவுதான் முடிஞ்சு. அடி போடு. இப்படி எல்லாமா ஸ்டெப் இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க கார்த்திகா. அந்த முத்திரையை காட்டுங்க. நடன முத்திரையை காட்டுவாங்க. கரெக்டா கூப்பிடுங்க முதல்ல. நல்லா உத்து பாருங்க அவ்வளவுதான். இப்படி எல்லாம் பண்ணீங்க இப்படி பண்ணு. அந்த பாப்பாக்கு நாங்க இதுதான் பண்ணோம். பாப்பா நீங்க வந்து பண்ணி காட்ட. அவங்க பண்ணுவாங்க. ஜீவிதா பண்றா. அவ பண்ணுவாங்க. பாருங்க அவங்க பண்றது பாருங்க. நீங்க அது பண்ணவே இல்லை. பொறுமையா. ஏய் நல்லா இருக்கே ட்ரெயின். ட்ரெயின் எந்த ஊருக்கு போகுது? வர ட்ரெயின் எந்த ஊருக்கு போகுது? கோயம்புத்தூரா? அச்சோ பாண்டிச்சேரி. அச்சோ நீனு தஞ்சாவூர். போங்க பார்த்து போங்க. துன்பங்கள் துயரங்கள் யார் தந்த போதிலும் இன்பங்கள் மட்டும் நாம் சேர்த்து வைப்போம். பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு. சொத்தை சேர்த்து வைக்கிறது மட்டும் சேமிப்பு இல்லம்மா, சொந்தத்தை சேர்த்து வைக்கிறதும் சேமிப்பு தான். ஒரு சொந்தம் கிடைத்திட நான் வரம் கேட்பேன். ஆணையிட்டால் ஃபர்ஸ்ட் வார்த்தை நான் தான். செகண்ட் வார்த்தை ஆணையிட்டால் தான். இல்ல செகண்ட் வார்த்தை டைமர் ஆன் பண்ணியா? பழைய படம், ரொம்ப பழைய படம். ஹீரோ அஞ்சு அங்க பாருங்க மேல பாத்து. அத காமிச்சு சொல்லுங்க ரஞ்சினி. அங்க பாருங்க மேல பாருங்க. அவுட். டைமர் அவுட். எது தெரியக்கூடாது. அதுக்கு வேற பேர் சொல்லு. வேற பேர். லாஸ்ட் ரெண்டு வேர்ட் தெரியக்கூடாது. பார்க்க கூடாது. ரெண்டாவது வேர்ட் இதுவும் தெரியக்கூடாது. அவங்க சொல்லும்போது நான் கேட்டேன் தெரியக்கூடாது. ஈஸியா வெளியே தெரியக்கூடாது. ரஞ்சினி எப்படி வராங்க பாரு. வேற லெவல். தோசை. பரதநாட்டியம். வெரி குட்.
ஏய் அங்க பாருங்க ரஞ்சினி அந்த கிளிக்கிற கண்டுபிடிச்சாங்க இழுக்கிறது கட்டி நூல் 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 கல்யாணம் கல்யாணம் வேற வெரி குட் பாருங்க அங்க பாருங்க கல்யாணம் நாத்தனார் ஏய் வந்துட்டான் அவனுக்கு பாய் சொல்லிடு அம்மா டைமர் ஆன் பண்ணல ஓகே அவனுக்கு பாய் சொல்லிடு இங்க பாருங்க அவங்களே ஆர்வமா பாக்குறாங்க ரஞ்சினி அங்க பாருங்க இது நம்ம வீடியோ ஆமா 5 நிமிஷம் எடுத்துறீங்களா நாங்க படுத்துட்டு வரோம் அண்ணா அந்த பாட்டியா அண்ணாரு அந்த பாட்டு அந்த ஐஸ்வர்யா அம்மாள்வார் வேற வெரி குட் இல்ல ரஞ்சினி நீங்க ஹீரோ பேர் சொல்லுங்க ஆழ்வார் நடனம் ரஞ்சினி இல்ல நீங்க ப்ராப்பர்ட்டி அதே ஃபர்ஸ்ட் பாதியா பிரிங்கடா ஃபர்ஸ்ட் பாதியா நான் அப்புறம் என்ன வார்த்தை வா வா கூடு நாதா நாத்தனார் இல்ல அவங்க சொல்லிட்டாங்க அது சொல்ல வராங்க அவங்க வந்துட்டாங்க அவங்களே என்ன சொல்றதுன்னு தெரியாம அவ்வளவுதான் ரஞ்சினி அவுட் வாக் ஓவர் கொடுத்துறீங்களா 2 பாயிண்ட் அரை பாயிண்ட் போடுறோம் ஏய் இந்த மாதிரி எல்லாம் பிரிக்க கூடாது கேம் அவுட் ஏய் அவுட் மாமனாரா திருப்பி போடணுமா அவுட்டா கேப்டன் நாத்தனார் நந்தனார் அவ்வளவு சொல்லிட்டாரு அன்னம் அன்னம் அன்னம்ல வர அண்ணாமலை அன்னக்கிளியா அண்ணா இது ஃபர்ஸ்ட் அண்ணாதுரை அருணாச்சலம் அண்ணா பெண்ணு வச்சு அன்னக்கிளி அண்ணாச்சி அன்னை அன்னபூர்ணி அன்னபூர்ணி Hey, 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 hey. செம்ம ஜாலியாக சந்தோஷமாக அப்படி ஒரு வைபாக இருந்ததுங்க. அந்த அன்னைக்கு டைம் போனதே தெரியல. எல்லாரும் பேசி சிரிச்சுட்டு அப்படி ஒரு ஃபன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரீல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு எப்போ பாரு பிஸி ஷெட்யூல் நம்மளோட ரொட்டீன் அப்படின்றது இல்லாமல் நம்மளும் வந்து பேக் டு ஒரு காலேஜ் லைஃப் மாதிரி எல்லோரும் சேர்ந்து அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஃபுல்லாக சிரிப்பு சத்தமாக தான் இருந்தது. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். ஓகே பாய்.